ஐ திங்க் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஒன் திங். அதாவது பொதுவாவே வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் நெறைய குளோரிஃபை ஆகும். ஓகே. யார் என்ன கேட்டாலும், "மச்சான் நான் இருக்கேன்டா பார்த்துக்கலாம்டா. 12 மணிக்கு கூப்பிட்டாலும் அவன் கிளம்பி வர்றான்டா" அப்படின்னா, ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு சாதாரணமான செயல் தான் பசங்களுக்கு. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும். அவங்க வீட்ல இருக்கிற பொண்ணுங்க வந்து வீட்ட ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. அவங்க வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதே மாரி அவங்களுக்கு சேஃப்டி கன்சர்ன்ஸ் இல்ல. 2 ஏஎம் ஏர்போர்ட் வரணுமா? ஓகே. அவங்க எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு கிளம்பி வந்துடலாம். பட் விமன் டசன்ட் ஹேவ் தட் லக்ஸரி. ஸோ, இப்போ நான் ரீசென்ட் இயர்ஸ்ல நம்ம பார்த்தா, நமக்கு அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் பில்ட் பண்றது இன்னொரு பொண்ணுங்க தான். என் பசங்க வந்து சொல்லி சிரிச்சுட்டு போயிடுவாங்க. 2 பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து தட் இஸ் ஆல் ஓல்டன் டேஸ் ஆர் ஜஸ்ட் அ மித். அது வந்து அது சொல்லி சிரிக்கிறதுல ஒரு சந்தோஷம். அது பட்டிமன்ற வச்சுட்டு போறாங்க. இன்னும் அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. அது இட்ஸ் ஓகே. அது அவங்க ஃபன் பட்டு. பட் நம்மளுக்கு வந்து இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் தட் இப்ப எல்லாத்தையும் போட்டோ நல்லா போட்டாவே கமெண்ட் பண்றது ஃபுல்லா பொண்ணுங்க தான். ஏன்னா தே ஹேவ் ஈச் அதர் அப்படி. அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்ல நம்ம அவங்க தான் இரிட்டேட் பண்ணிடுறோமோ, அவங்க ஜெலஸ் ஆக்கிருமோ, அவங்களுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு இது குடுத்துடுறோமோ அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டே போகும்போது அவங்களே வந்து சூப்பரா இருக்கு. இட்ஸ் மோட்டிவேட்டிங். யாராவது சந்தோஷமா இருக்கிறது பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி நிறைய பேர் இப்ப சொல்றாங்க.